ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? தாவீது ஜெபம் பண்ணும்போது எப்பயுமே எல்லாரும் ஒரு ப்ராப்பர்சி வந்துடும். இந்த இடத்துல சொல்றாரு, மனுபுத்திரரே அப்படின்னா பரிசுத்த ஆவியில் நிரம்பி கர்த்தருக்குள்ளேருந்து பேசுறாரு. எது வரைக்கும் என் மகிமையை நீங்க அவமானப்படுத்துவீங்க? வீணானதை எதுக்கு விரும்புறீங்க? பொய்யை ஏன் நாடுறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய மகிமை என்ன பண்றாங்களாம்? அவமானப்படுத்துறாங்களாம். இங்கே ஊழியங்கள் அப்படி தான் போயிட்டுருக்குது. விசுவாசிகள் விசுவாச பிள்ளைகளாக இருப்பதில்லை. தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துகிறாங்க. தேவனுடைய வல்லமையை அவமானப்படுத்துகிறாங்க. தேவனுடைய கிருபையை அவமானப்படுத்துகிறாங்க. சுய நலனுக்காக, சுய மேன்மைக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு அவமானப்படுத்துகிறத பார்க்க முடியுது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துறீங்களா? நிறைய பேர் தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துகிறவங்க தான் இருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமையை தன்னுடைய மேன்மையாக மாற்றி காண்பிக்கிறவங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. சொல்றாரு, என் நாமத்தின் மகிமையை வேறொருவனுக்கு கொடேன். புரிந்து கொண்ட யோவான் சாணன் எழுதுறாரு, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்னைக்கு எப்படின்னா, தேவனை மறைச்சிட்டு தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. அவர் தாங்க ஹீரோ, அவர் தான் ராஜா. ஆனால் இங்கே வேற மாதிரி போகுது. தன்னை மேன்மைப்படுத்தி, தன்னை முன்னிலை நிறுத்தி, கர்த்தரை பின்னாடி தள்ளிட்டு ரொம்ப வேதனைப்படுறார். என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. தீர்க்க தரிசனங்கள், பரிசுத்த ஆவியினால் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு மாம்சத்துல பேசி அந்த உண்மையான தீர்க்க தரிசனத்தின் மகிமையை அவமானப்படுத்துறாங்க. சினிமா பாடல்கள் மெட்டி சேர்த்து சினிமா பாடல்களை ஆடி அவருடைய மகிமையை அவமானப்படுத்துறாங்க. ரொம்ப தேவன் வேதனைப்படுகிறார், மிகவும் வேதனைப்படுறார். இங்க சொல்றார் பாருங்க, வீணானது விரும்புறவங்க யாரா இருப்பாங்க? வீணர்களா இருப்பாங்க. நீங்க ரோமர்ல பார்த்தீங்கன்னா, ரோமர்ல வார்த்தையை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் ஜஸ்ட் அ மினிட். அது எடுக்கணும் இல்லை, திடீர்னு எடுக்கிறேன். ரோமர்ல சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நிறைய சம்பவம் பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும், 21ஆம் வசனம் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. யோசிச்சு பாருங்க. தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்தாம தன்னையே படிச்சிட்டதுனால வீணான சிந்தனைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து வீணர்களாய் மாறி போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, வீணானது விரும்பி தேவனுடைய பிள்ளைய ஓடாத. சிலர் இச்சை, சிலர் பெண் சகவாசம், சிலர் பணம், பொருளாசை, சில பேர் புகழ், சில பேர் என்ன சொல்றது, கணம், இதெல்லாம் விரும்பி 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 ஓடும். தவறான வாழ்வில் ஓடுற வசனம் சொல்லி வீணானதை விரும்பாத. அவர் வேதனைப்படுறார். சொல்றாரு, பொய்யை நாடுகிறார்கள். பொய் அப்படின்னா இல்லாதது இருக்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் மைண்ட்ல பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் உள்ள சின்ன சின்ன வாலி பிள்ளைகள் உள்ள இந்த லவ் பயங்கரமா ப்ரெஷர் கொடுக்குது. அது ஒரு மேட்டரே கிடையாது. அதை பெருசா ஊதி இப்படி அப்படின்னு சினிமா வீடியோஸு ஒரு மாதிரி
கிரியேஷன் பண்ணி 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 அவன் வியாபாரத்துக்காக பண்ணுறான். இதுங்க அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்குது. அந்த காரியத்தை போய் வசனம் சொல்லுது பாருங்க, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யானதை, அது மாயை, அதை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு. பணம் ஒரு மாயை, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. அன்பு ஒரு மாயை, இன்னைக்கு ஒன்றை பிடிக்கணுமா, இன்னைக்கு ஒன்றை பிடிக்கும்னு சொல்வா, நாளைக்கு வேற ஒருத்தனை பிடிக்கும். எல்லாம் மாயை. நிரந்தரமான அன்பு தேவ அன்பு மட்டும்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாயை ஆண்டவரே, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறாரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீணானதை விரும்பி பொய்யை பின்பற்றி போகிற இந்த நிலைகள் மாறட்ட ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலங்களில் எத்தனையோ பிள்ளைங்க வழி தவறுறாங்க. புதிய தலைமுறைகள் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பொய்யானது பின்பற்றி ஆண்டவரே எதையோ ஒன்றை பின்பற்றி ஃபாலோ பண்ணி மாயை பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறத பார்க்க முடியுது. தேவரீர், இந்த மாயை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும், கண்களை விட்டு நீங்கட்டும், சிந்தையை விட்டு நீங்கட்டும், மனதை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையை பற்றி கொள்ள, நீதியின் தேவனை, உண்மையின் தேவனை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.